அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். அப்பொழுது அவன், நியாயாதிபதிகள் 6:14 வாசிப்பார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நியாயாதிபதிகள் 6:14 நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். 6:14 உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போது ஆண்டவர் கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. அப்போது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நேற்று தினத்தில் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையில் இந்த வசனத்தை நம்ம தியானித்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிதியோன் இஸ்ரவேலர்களை மீதியானவருடைய கையில் இருந்து அவன் விடுவித்தான் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசித்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு வேறொரு கோணத்தில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று சொல்லுகிறார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பலனை தருகிறது யார் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் தான் பலன் தர்றார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் யார் பலன் தர்றது? கர்த்தர் தான் நமக்கு பலன் தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பலன் தருகிறார். சங்கீதம் 29வது சங்கீதம் 11வது வசனத்தில் வாசிக்கும்போது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சங்கீதம் 29:11 நாம் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் யாருக்கு பலன் தருகிறார் என்று சொன்னால் தமது ஜனத்திற்கு கர்த்தர் பலன் தருகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடையவர்களாய் மாற்றிக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலன் தருகிறார். அப்போ அந்த பலன் சொல்கிறார் ஆண்டவர், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட நீ போ அப்படின்ற. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் நமக்கு பலன் தருகிறார், குமாரனாகிய தேவன் நமக்கு பலன் தருகிறார், பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்கு பலன் தருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பிதாவாகிய தேவன் நமக்கு எப்படி பலன் தருகிறார் என்று சொன்னால் நல்லா கவனிக்கணும். நீங்கள் அவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது தேவன் உங்களை பலத்தினாலே கர்த்தர் நிரப்புகிறார். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்துடைய கீழ்ப்பகுதி இப்படியே சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நம் பலத்தை எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால் அவருக்குள்ளே மகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும். அப்போ கர்த்தருக்குள்ள மகிழணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் பொதுவாக நீங்கள் சினிமா தியேட்டர் பக்கம் போனீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் நம்மளை மகிழ்ச்சி ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுறான், ஏதோ அவன் பண்ணுறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதெல்லாம் தற்காலிக மகிழ்ச்சி. ஆனால் நிரந்தரமான மகிழ்ச்சி எதில் இருக்குது அப்படின்னா கர்த்தருக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு தான் நீங்கள் ஆராதனைக்கு வாங்க ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்கு நோக்கம் என்ன, நீங்கள் ஆராதிக்கும் பொழுதே உங்கள் துக்கம்லாம் சந்தோஷமாக மாறிடும், உங்கள் கவலையெல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றிடுவார், உங்கள் கண்ணீரை எல்லாம் களிப்பாய் கர்த்தர் மாற்றிடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது நன்றாய் கவனிக்கணும், கர்த்தருக்குள்ளே நம்ம மகிழ கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்முடைய பலன் எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பதிலே கர்த்தர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி பலன் தருகிறார் என்று சொன்னால் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே 13வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாரும் ஒரு முறை சொல்லி பாருங்க பார்க்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு.
அப்ப எல்லாவற்றையும் செய்ய பலன் எங்க இருக்கு அப்படின்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நல்லா கவனிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பலப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அவனுக்குள்ள ஒரு பலவீனம் இருந்தது. நல்லா கவனிக்கணும். சில நேரத்தில் நமக்குள்ள எல்லாம் பலவீனம் இருக்கு. சில நேரத்தில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காலையில் ஆராதனையில் பலவீனமாக இருக்கிறவங்களாம் எழுந்து நில்லுங்க அப்படின்னு கடகடன்னு ஒரு 40 பேர் எழுந்து நின்ட்டாங்க. அல்லேலூயா. அப்போ நான் யோசிச்சேன், ஆல்ரெடி எல்லாமே பலவீனமாக தான் இருக்கிறாங்க போல இருக்குது. ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், பலவீனமானாலும் எழுந்து நில்லுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன். எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு பலவீனமாக இருக்க, எனக்கு ஆண்டவர் வியாதியிலேருந்து சுகம் தரணும், பலவீனத்திலேருந்து சுகம் தரணும், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்ன நான் எல்லாம் செய்ய முடியல, அவங்க எல்லாம் எழுந்துருங்க. உங்களுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுறேன். பலவீனமாக இருக்கிறவங்களாம் எழுந்துருங்க. ஆமாம், சரி. எப்படி இங்கே ஒரு 10 பேர் நிற்கிறீங்க? நிற்கிறவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் தங்களுடைய பலவீனங்களை உடைய சமூகத்தில் அறிக்கை செய்து எழுந்து நின்றுருக்காங்க. ஆண்டவரே, பிள்ளைகளுக்குள்ள என்ன பலவீனங்கள் இருந்தாலும், வியாதிகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி பிள்ளைகளுக்கு ஒரு அற்புத விடுதலை தேவன் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற இந்த வேளையிலே பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பலவீனம் இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே என் பலவீனம் எப்போதான் மாறும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபம் பண்றார். 3 முறை ஜெபம் பண்றார். ஆண்டவரே, இந்த பலவீனம் என்னை விட்டு என்ன பண்ணணும்? நீங்கணும். அப்போ அவருக்கு என்ன பலவீனம் இருந்தது அப்படின்னு சொன்னா, அடிக்கடிக்கு அவருக்கு செஸ்ட் பெயின் வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது வரும்பொழுது உயிரே போற மாதிரி இருக்கும். இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றார், ஆண்டவரே இந்த பலவீனம் என்னை விட்டு என்ன பண்ணணும்? போகணும். அதுக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில் என்ன? என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ ஆண்டவர் உங்க பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் வரும் பொழுது நீங்கள் பலவானாய் மாற்றப்படுகிறீர்கள். அல்லேலூயா. கிதியோன் நினைச்சிட்டு இருந்தான், நான் பலவீனன், நான் அற்பமானவன், நான் ஒன்றுத்துக்கு உதவாதவன் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அப்ப நல்லா கவனிக்கணும். சில நேரத்தில் நமக்கு பலவீனம் இருந்தாலும் நம்மை அனுப்புகிறவர் பலவான் அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த காரியத்துக்காக அனுப்புறாரோ அந்த காரியத்துல அவரே கூட நின்று நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். பிதாவாகிய தேவன் எப்படி நம்மை பலப்படுத்துகிறாருன்னா, நீங்க அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது உங்களை பலப்படுத்துறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை எப்படி பலப்படுத்துறாரு அப்படின்னா, கிருபையை கொடுத்து உங்க பலவீனத்துல அவருடைய பலன் விளங்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் உங்களை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எப்படி பலப்படுத்துகிறார்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எப்படி பலப்படுத்துகிறார்? அவர் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் எங்கெல்லாம் வராரோ அங்கெல்லாம் ஒரு புது பலன் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப 1ஆம் நூற்றாண்டு அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியுடைய பலத்தை பெறுவதற்கு தேவ சமூகத்தில் அவர்கள் காத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 1:5 எருசலேமை விட்டு போகாமல் என்ன பண்ணுங்க? காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்லப்படுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஏசாயா 40:31 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்துக் கொண்டு எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு சோறு வருது, நடந்தா என்ன வருது? சோறு வருது. அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதல்ல நம்ம அங்கே டேங்க் பக்கத்தில் சர்ச் இருக்கும்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே 2010 நம்ம சர்ச்சுக்காக இடம் வாங்கணும். அப்போது இவ்வளோ தூரம் நடந்து வரதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ பார்த்தா அங்கங்கே எல்லாம் நிறைய வீடுக்கு வந்தோடனே கிட்ட வர மாதிரி இது இப்போ. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. முதல் வீடுகள் இல்லாத போது ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருந்தது. இப்போ எல்லாம் நிறைய வீடுகள் ஆனோன்னு என்னாச்சுங்க, நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. சரி, அப்போ நல்லா கவனிக்கணும். சில நேரத்தில் நம்ம நடக்கும்போது நமக்கு சோர்வு வருது, பெலன் வருது, பெலன் இல்லாமல் போகுது. ஆண்டவர் சொன்னார் ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் என்ன பண்றாங்களா, சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரத்தில் சர்ச்சுக்கு நடந்து வர்றது ரொம்ப கஷ்டம் போல தெரியும். நீங்கள் சர்ச்சுக்கு நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகரே வராது. டாக்டர்கிட்ட போன உடனே ஐயா சுகர் வராமல் இருக்க முதல்ல என்ன பண்ணோம், நல்லா நடங்க அப்படி சொல்லுவாங்க. நல்லா நடங்க. அப்போ நல்லா நடந்தால் என்ன வராது, சுகர் வராது. அல்லேலூயா. அப்போ பலன் எங்கே இருக்குது, நீங்கள் நடக்கிறதுல இருக்குது. எங்கே நடக்கணும், ஆலயத்துக்கு. ஆமென். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. போன வாட்டி விசிட்டிங் போது ஒரு சகோதரி சொன்னாங்க, ஐயா நான் நடைப்பயிற்சி எங்கே பண்ணுறேன், சர்ச்சுக்கும் வீட்டுக்கும் பண்ணுறேன் அப்படின்னா. சர்ச்சுக்கும் வீட்டுக்கும் எத்தனை முறை நடக்கிறீங்க ஒரு நாளைக்கு? 5 முறை நடக்கிறேன் ஐயா. அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நல்லா கவனிக்கணும், நமக்கு பெலன் யார் தரேன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பெலன் தர. அப்போ 1ஆம் நூற்றாண்டு விசுவாசிகள் காத்திருந்தாங்க, பரிசுத்த ஆவியுடைய பெலனை பெறுவதற்கு காத்திருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய தேவன் பலப்படுத்தினார். அல்லேலூயா. அதே தெய்வம் உன்னை என்னையும் பலப்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம தேவனுடைய ஆலயத்தில் கொடுக்கிற ஒரு செய்தியும் நம்ம மிஸ் பண்ணுறக்கூடாது. ஏன்னு சொன்னால் இங்கே கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தையினாலே நீங்கள் பலன் உண்டாகுது உங்களுக்கு. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம டெய்லி மெசேஜ் கொடுக்குறோம், டெய்லி நமக்கு செய்தி இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்று ஆஃப்லைனில் கொடுக்குறோம், இல்லை ஆன்லைனில் கொடுக்குறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தினா சிலுவையை பற்றிய செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். அப்போ எனக்காக தான் மரித்தாருங்கிறத நீங்கள் நம்பும் பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு புது பலனை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது 1 கொரிந்தியர் 1:18 வசனத்தில் வாசிக்கும்போது சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு உபதேசம் எப்படி இருக்குங்க, தேவ பலனாய் இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பலன் உங்கள் மேலே தங்கும்படியாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சிலுவை குறித்தே நீங்க தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் ஒரு புது பலத்தினாலே ஆண்டவராகிய தேவன் நடத்துகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ கிதியோனுக்கு ஆண்டவர் பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. அப்போ பலப்படுத்துகிறது யாருன்னு சொன்னா அவரே நம்மளை பலப்படுத்திட்டு அவரே நம்மளை அனுப்புறார். அல்லேலூயா. அப்ப எங்க அனுப்புறாரு, கிதியோனை கர்த்தர் எங்க அனுப்பினாரு அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் 7 ஆண்டுகள் மீதியாருடைய கையிலே அடிமையா இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் விதைச்சு கோதுமையை விளை வைக்கிறாங்க. அறுவடை பண்ணும் பொழுது மீதியாளர்கள் என்ன பண்றாங்க, இந்த அறுவடை ஆசீர்வாதத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை மீதியாளர்கள் கொண்டு போக கூடாது என்பதற்காகத்தான் கிதியோன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த மீதியாளருக்கு தெரியாம கோதுமையை என்ன பண்றாருங்க, அவர் போரடிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நியாயாதிபதிகள் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 6:11 நியாயாதிபதிகள் 6:11 வாசிக்கும் பொழுது, அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசேரரான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அல்லேலூயா. அப்ப மீதியாருடைய கையில என்னுடைய ஆசீர்வாதம் போகக்கூடாது என்பதற்காக மிகுந்த பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். யாருங்க,
கிதியோன். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு கூட நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், ஆனால் யார் வந்து கொண்டு போயிடுது? மீதியானியரை போல வட்டிக்காரன் வந்து எடுத்து போயிடறான். அல்லேலூயா. நம்ம சம்பாதிச்ச உடனே, சம்பளம் வந்த உடனே முதல்ல யார் வந்து நிற்கிறது? வட்டி கொடுத்து வந்து நிற்கிறான். ஃபினான்சியல்காரன் வந்து நிற்கிறான். அம்மா என்னம்மா ஆச்சு, காசு வந்துச்சா அப்படின்னு. அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டாங்க. நம்ம அக்கௌண்ட்டில் விழுந்த உடனே அவங்களே ஏற்றுக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம அக்கௌண்ட்டில் விழுந்த உடனே அவங்களே காசு ஏற்றுக்கிறாங்க. அப்போது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படி போகக்கூடாது என்பதற்காக கிதியோன் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, முதல்ல நமக்கு வந்து பிரயாசம் வேணும். கர்த்தருடைய பரிசுத்தமாவது நம்ம சம்பாதிக்கிற பணங்கள் பொத்தலான பையில் என்ன பண்ணக்கூடாதுங்க? போகக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நிறைய பேருடைய சம்பாதிக்கிற பணங்கள் எங்கே போயிடுங்க? பொத்தலான பையில் போயிட்டு இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த 8ஆம் மாசத்துல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அப்போ தீர்மானம் பண்ணும்போது கர்த்தர் சொல்வாரு, உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும், நான் உன்னை கொண்டு நான் ரட்சிப்பேன் அப்படின்றேன். அல்லேலூயா. அப்ப பிசாசுடைய கையில் இருந்து தேவன் உன்னை என்னையும் ஒரு பெரிய கருவியாக பயன்படுத்த அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டில் கிதியோனை கர்த்தர் பயன்படுத்தினார் மீதியாருடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக. புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமியிலே கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. கிதியோனை கர்த்தர் அனுப்புறார். நீ போ, நான் தான் உன்னை அனுப்புறேன்றார். நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்லி கிதியோனை பார்த்து சொன்னார். புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்புறார். எதற்காக அனுப்புறாரு? இந்த பூமியை ரட்சிக்கும்படியாக, இந்த பூமிக்கு ஒரு விடுதலை தரும்படியாக. வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும்போது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகத்தை ரட்சிப்பதற்காகவே குமாரனை அனுப்பினார். அல்லேலூயா. கிதியோனை எதுக்காக அனுப்பினார்? இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக அனுப்பினார். இங்க இயேசு கிறிஸ்துவை எதற்காக அனுப்பினார்? உலகத்தை ரட்சிப்பதற்காக அனுப்பினார். அல்லேலூயா. அப்ப உலகம் எதுல கிடக்குறதுங்க? பாவத்துல கிடக்குது, சாபத்துல கிடக்குது, வியாதியில கிடக்குது, பிசாசின் பிடியில கிடக்குது, கண்ணீரில கிடக்குது. இவங்களை எல்லாம் விடுவிக்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப விடுவிக்கிறவர் எங்க வாசம் பண்ணணும்னு விரும்புறாருன்னா, உங்க இருதயத்துல வாசம் பண்ணணும்னு விரும்புறாரு. அல்லேலூயா. அப்ப யாருடைய இருதயத்துல எல்லாம் இயேசு வந்திருக்கிறாரோ அவங்க எல்லாம் நல்ல பலவானா இருப்பாங்க. அவங்களை எல்லாம் கர்த்தர் இந்த தேசத்துல வல்லமை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, கலாத்தியர் 4:6 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக ஆமென், தேவன் தம்முடைய குமாரனின் ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவராகிய தேவன் குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. ரபலதனமா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வேதத்தில் இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் உங்கள் எல்லோரையும் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம் பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். அல்லேலூயா. அப்ப இயேசு எதற்காக இந்த பூமியில வந்தாரு? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. அல்லேலூயா. உங்களை ரட்சிக்கும்படியாக வந்தார், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில உன்னையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக, உனக்கு ஒரு விடுதலை தரும்படியாக ஆண்டவராகிய தேவன் வந்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப கிதியோன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்,
ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொன்னார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ரட்சிப்பதற்காக, விடுதலை தருவதற்காக, ஆசீர்வதிப்பதற்காக இயேசு இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிக்கிறோம். பிதா குமாரனை அனுப்பினார், குமாரன் உன்னை என்னை அனுப்புறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் மனிதனாக அவதரித்த பொழுது 12 சீஷர்களை அவர் செலக்ட் பண்ணார். அந்த 12 பேருக்கு அப்போஸ்தலர் என்ற பெயரை ஆண்டவர் வச்சார். அவர்களை எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக அனுப்புகிறார் அப்படின்னு சொன்னா, லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். லூக்கா 9:1-2. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் தமது 12 சீஷர்களை வரவழைத்து பிசாசுகளை துரத்தவும், வியாதிகளை குணமாக்கவும் வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை எதற்காக அனுப்பினார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 பிசாசு துரத்தணும், 2வது வியாதிகளை சுகமாக்கணும், 3வது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கணும். அல்லேலூயா. அப்ப கிதியோனை எதுக்காக கர்த்தர் அனுப்பினார்? இஸ்ரவேல் ஜனங்களை மீதியாவுடைய கையிலிருந்து விடுதலையாக்கும்படி அனுப்பினார். கர்த்தருடைய பரிசுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை என்னையோ எதற்காக அனுப்புகிறார் அப்படின்னு சொன்னா, பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை தரும்படியாக. அல்லேலூயா. வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும்படியாக கர்த்தர் உன்னை என்னை அனுப்புறார். அல்லேலூயா. எத்தனை பேர் போறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? ஆமென். தேவனுடைய வேலையை செய்ய நான் ரெடியா இருக்கிறேன்றவங்களாம் கரங்களை உயர்த்தி வரையில சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நல்லா கவனிக்கணும். கர்த்தர் உன்னை என்னையும் ஒரு பெரிய நோக்கத்துக்காக ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். சில நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், எனக்கே பலவீனமா இருக்கு, நான் போய் யார்கிட்ட போய் இயேசுவை பற்றி சொல்ல போறேன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். பவுலுக்கு பலவீனம் இருந்தது, அவனும் ஜெபம் பண்றான், ஆண்டவரே எனக்கு பலவீனம் இருக்கு. ஆண்டவர் அதுக்கு கொடுத்த பதில் என்ன? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே. பவுல் சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். காரணம் என்னன்னா, நான் பலவீனமா இருக்கிறதுனால உங்க பலன் எனக்கு கிடைக்குதுன்றார். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் உன்னை என்னையோ ஒரு பெரிய நோக்கத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதற்காகனா, தேவனுடைய வேலைகளை செய்யும்படியாக. அல்லேலூயா. ஐயா எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது ஐயா, கவலைப்படாத. கர்த்தர் இருதயத்துல என்ன ஏவுதல் கொடுக்கிறாரோ அந்த வேலை நீ சபையில செய், அதுவே இப்போ ஒரு பெரிய கணம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஒரு வேலை ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பாய் போட தான் தெரியுதுன்னு வச்சுங்க, அந்த வேலையை உண்மை மொத்தோடு செய்யுங்க சபையில. அல்லேலூயா. மேலே வரும்போது கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஊழியம் 2 விதத்தில் தான் முடியணும். ஒன்று, இயேசு வருகை வந்தால் நம்ம ஊழியம் முடியணும், இல்லை நான் மறிச்சு போனால் என் ஊழியம் முடியணும். அல்லேலூயா. அப்போ அது வரையும் நான் என்னுடைய ஊழியத்தில் என்ன பண்ணணும்? செய்யணும். அல்லேலூயா. அப்போ உங்கள் இருதயத்தில் கர்த்தர் ஒரு ஏவுதலை தருவார், நீ இந்த வேலையை செய்ய அப்படின்னு. அப்போ அந்த வேலைக்கு நம்மளை நம்ம ஆயத்தப்படுத்திடணும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற வேலையை செய்வதற்கு, தேவனுடைய வேலையை செய்வதற்கு நம் ஆயத்தப்பட வேண்டும். அப்போ ஆதி அப்போஸ்தலர் என்ன செஞ்சாங்க? ஆயத்தப்படுத்தினாங்க. அல்லேலூயா. ஒருத்தன் வந்து சொன்னான், எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, நான் போய் அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுங்க ஆண்டவரே அப்படி சொன்னார். உடனே ஆண்டவர் சொன்னார், மரித்தவர்கள் தங்கள் மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னார். நீ என்னை பின்பற்றி வா, மரித்தவர்கள் அடக்கம் பண்ணட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எங்க அம்மா சனிக்கிழமை இறந்துட்டாங்க, நேற்றுக்கிழமை ஆராதனை. அல்லேலூயா. எல்லாருடைய கண்களும் பாஸ் செய்ய என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம வெங்கல்ல மட்டும் இல்லை, நமக்கு தெரிந்த நிறைய போதகர்கள் நம்ம ஃபெலோஷிப்புக்கு வர கிட்டத்தட்ட நமக்கு 85 பாசஸ்ங்க நமக்கு இங்கே மாதம் வருகிறார்கள். 60 பேர் வருவாங்க, 80 பேர் வருவாங்க, அப்படி குறைஞ்சது நமக்கு 100 பாசஸ்ங்க இருக்கிறாங்க. அந்த 100 பேருடைய கண்களும் எங்கே தெரியுமா இருந்தது? மோசஸ் ஐயா சர்ச்சை நடத்த மாட்டாரா? அல்லேலூயா. அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்போ அம்மா இறந்து போயிட்டாங்க, இவர் சர்ச்சை நடத்துறாரா இல்லை அம்மா அடக்க ஆராதனை பண்ண போறாரா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அம்மா ஒரு பக்கம் முன்னாடி இருக்கட்டும்னு சொல்லி நம்ம ஆராதனை பண்ணோம். அல்லேலூயா.
அருமையான அது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நல்லா கவனிக்கணும். நம்ம ஊரில் எவனோ ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா ஆராதனை பண்ணோமா அடக்கத்துக்கு போனோமான்னா, நீங்கள் ஆராதனை பண்ணிவிட்டு அப்புறம் அடக்கத்துக்கு போகணும். அல்லேலூயா. இல்லை இல்லையா ரொம்ப உயிருக்கு உயிராக இருந்தார் அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது. இப்போது அடக்க ஆராதனைக்கே இப்படின்னா சொந்தக்காரன் வயசுக்கு வந்துட்டான், இல்லை இது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சு அதுக்கெல்லாம் என்னம்மா சர்ச்சுக்கு வரல ஐயா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் உக்காண்டாயாங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும், ஆராதனைங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னு சொன்னால், ஆண்டவர் 12 பேரை செலக்ட் பண்ணிட்டான்னு வச்சுங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க என்ன பண்ணணும், செய்து முடிக்கணும். இன்னொருத்தன் ஒரு கேள்வி கேட்டான், ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம், கர்த்தாவே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொன்னார், அப்பா நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வந்ததுனால இந்த பூமியில் 100 மடங்கு ஆசீர்வாதமும் நித்தியத்தில் பரலோகத்தில் சிங்காசனத்தையும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும், உலக வேலையை செஞ்சால் நம்ம உலக வேலையில் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டும்தான் பெறுவோம், நம்ம குடும்பத்தை மட்டும்தான் நடத்துவோம். ஆனால் தேவனுடைய வேலையை செஞ்சால் இந்த பூமியிலையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலாம், பரலோகத்திலையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலாம். அல்லேலூயா. சரி, இப்போ கேட்குறேன், எத்தனை பேர் தேவனுடைய வேலையை செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்றவங்களை கை வைத்து பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ 12 பேரை செலக்ட் பண்ணிட்டார். ஆண்டவர் அதோடு விட்டாரா அப்படின்னா விடலை. அடுத்தது 70 பேரை செலக்ட் பண்ணுறாரு. லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 12 பேரை செலக்ட் பண்ணுறாரு. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 70 பேரை செலக்ட் பண்ணுறாரு. லூக்கா 10:1-2 வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் அவர்களுக்கு தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அல்லேலூயா. அப்போ 12 பேரை செலக்ட் பண்ணிட்டு அதோட விட்டு இல்லை, அடுத்தது எத்தனை பேரை செலக்ட் பண்றாருங்க? 70 பேரை செலக்ட் பண்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாம் போகும் பட்டணத்திற்கு முன்பாக போய் அவர்கள் காரியங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஏற்கனவே ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணோம். ஆமே. அல்லேலூயா. அவங்க ஊழியம் செய்கிறாங்களா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியும். ஆமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ அடுத்த டேன் வந்திருக்குது, இப்போ 70 பேரை செலக்ட் பண்ண வேண்டிய நேரம். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆராதனையிலே 40 பேர் ரெடி ஆகிட்டாங்க, இன்னும் 30 பேர் தேவை. நீங்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக கை தூக்குறதுனால இங்கே 30 பேர் செலக்ட் ஆகிடுங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சபையார் எல்லாரும் தேவனுடைய வேலையை என்ன பண்ணணும், உற்சாகமாய் செய்யணும். எது வர? என் மரணம் வர, இல்லை இயேசுவின் வருகை வர. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நான் யோசிச்சேன், ஆண்டவர் 12 பேரை செலக்ட் பண்ணார், 12 பேரும் ஊழியம் செஞ்சாங்களா? அப்போது நம்ம 12 பேர் சீசரை சொல்லுங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு யார் பேர் சொல்ல தெரியுங்களா? பேதுரு, யோவான், யாக்கோப்பு. அதுக்கப்புறம் சொல்லுங்கன்னா யோசிப்போம். ஏன் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும், 12 பேரை செலக்ட் பண்ணாலும் அதிகமாக பிரகாசித்தவங்க யாருங்க? பேதுரு, யோவான், யாக்கோப்பு, மத்தேயு, இவங்க தான் அதிகமாக பிரகாசிச்சாங்க. ஒரு 6 பேர் அதிகமாக பிரகாசிச்சாங்க. அப்போ நல்லா கவனிக்கணும், எனக்கு கொடுத்த வேலையை நான் சரியாக செஞ்சு முடிக்கணும். அல்லேலூயா. இப்போ கிதியோனுக்கு கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்தார், மீதியானின் கையிலிருந்து இஸ்ரவேல் என்ன பண்ணோம், விடுவிக்கணும். இப்போ கிதியோன் ஒரு அடையாளத்தை கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் என்ன அனுப்புறீங்கன்றதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு நேற்று தினத்தில் சொல்லி கொடுத்தேன். 3 அடையாளத்தை கேட்டார் அவர். அல்லேலூயா. ஒன்று, நான் சமைச்சு வைக்கிறத சாப்பிட்ணுன்னாரு. 2வது, தோளின் மேலே பனி பெய்யணும். அடுத்தது ஒரு அடையாளம் கேட்டார், தோல் மேலே மட்டும் பனி இருக்கக்கூடாது, பூமி ஃபுல்லாக காய்ந்திருக்கணும் அப்படின்னாரு. இதெல்லாம் அடையாளத்தை கேட்டு மறுபடியும் மீதியான் தேசத்துக்கு போ, அங்கே ஜனங்கள் என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்றதை பாரு அப்படின்னாரு. 3 அடையாளத்தில் அவருக்கு ஒரு திருப்தி ஆச்சு. கர்த்தர் கிதியோனை கொண்டு மீதியானரை முடியாக்கிட்டார். அல்லேலூயா. அதே போல கர்த்தர் உன்னை என்னை கொண்டு ஒரு பெரிய நோக்கத்துக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 12 பேரை செலக்ட் பண்ணார், 70 பேரை செலக்ட் பண்ணார், அப்புறம் 120 பேரை செலக்ட் பண்ணார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும்போது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அங்கே எல்லோரும்
ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரனும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடி இருந்த பொழுது. அல்லேலூயா. எத்தனை பேர் செலக்ட் பண்ணார் ஆண்டவர்? 120 பேரை செலக்ட் பண்ணார். முதல் 12, அப்புறம் 70, அப்புறம் 120. இப்போ இவங்களெல்லாம் எதுக்காக செலக்ட் பண்றாருங்க? தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே அறிவிக்கும்படியாக. அல்லேலூயா. தேவனுக்காக வேலை செய்யும்படியாக, பாவத்தில் இருக்கிற ஜனங்களை, சாபத்தில் இருக்கிற ஜனங்களை, வியாதியில் இருக்கிற ஜனங்களை, வறுமையில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. அவங்களெல்லாம் என் பக்கம் கொண்டு வாங்கப்பா, என் பிள்ளைகளாம் அவங்க மாறணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய விருப்பம், திட்டம். அல்லேலூயா. அப்ப அந்த திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் உங்களை பயன்படுத்த கிதியோனை போல உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அப்போ உங்களை யார் அனுப்புறது? ஆண்டவர் தான் உங்களை அனுப்புறார். அப்போ பேக் போனா யார் தான் இருக்குது? அவர் தான் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவர் உங்களை பயன்படுத்த அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது எலியாவை விக்கிரக ஆராதனையிலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்க பயன்படுத்தினார். ஏசையாவை ஜனங்கள் மனம் திரும்புவதற்காக பயன்படுத்தினார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை சிறையில் இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க பயன்படுத்தினார். யோனாவை நினிவேலில் இருக்கிற மக்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் பயன்படுத்தினார். ஆகாயை ஆலயம் கட்டுவதற்காக கர்த்தர் பயன்படுத்தினார். சகரியாவை ஜனங்களுடைய நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிற மக்களை நம்பிக்கைக்குள்ள வருவதற்காக சகரியாவை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. இப்படி வேதத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அழைத்து கர்த்தர் அவருடைய திட்டத்துக்குள்ளே வரவழைத்து அவருக்காக கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. நீங்க எல்லாம் சபைக்குள்ள வந்திருக்கிறது ஒரே ஒருத்தர் கூட வேஸ்ட் ஆகாம எல்லாரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். அல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் உங்களை எதுக்குள்ள வளைத்துக்கிறாங்க? சபைக்குள்ளே உங்களை வரவழைத்து இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னை என்னையோ ஒரு பெரிய நோக்கத்துக்காக, திட்டத்துக்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவராகிய தேவன் அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னை என்னையும்